பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறது நம்மை பழைய வாழ்க்கையிலிருந்து நம்மை கழுவி ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றிடணும்னு விரும்புகிறார். இதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அது அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன செய்கிறீங்க? மறுரூபமாகிறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மனதில் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு உங்கள் உள்ளத்தில் வரும் பொழுது உங்கள் மனம் புதிதாகிறது. உங்கள் மனம் புதிதாகும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீங்க? பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்துக்கிறீங்க? எடுத்துக்கொள்ளுகிறீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு பின்னானவைகளை நீங்கள் என்ன செய்யணும்? மறக்கணும். முன்னானவைகளை நோக்கி நாம் என்ன செய்யணும்? ஓடணும். ஆகவே நாம் பழைய வாழ்க்கைக்கு மறிக்க வேண்டும். அனுதினமும் அந்த பழைய கிரியைகளை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு தேவை. அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்கப்பட கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா.